அனைவருக்கும் வணக்கம். அவளும் அவனும் சந்தித்து கொள்ளப் போகும் முதல் சந்திப்பு. முகநூலில் அறிமுகமானவர்கள் முதலாக நேருக்கு நேர் முகத்தை பார்த்து கொள்ளப் போகிறார்கள். முகநூலில் அறிமுகமான பின்னரே அவளுக்கு தெரிந்தது அவன் ஒரு ரைட்டர் என்று. அவனுக்கு எழுத பிடிக்கும், அவளுக்கு எழுத்து பிடிக்கும். அவனை காதலிக்கும் முன்பே அவனது எழுத்துக்களை காதலிக்க தொடங்கிவிட்டாள். அவன் எழுதிய காதல் கதையில் வரும் கதாநாயகியாக தன்னையே பாவித்தும் கொண்டாள். கதாநாயகனாக அவனை நினைத்தும் கொண்டாள். அக்கதையின் பயணத்துடனேயே அவளுடைய காதலும் பயணித்து கொண்டே இருந்தது. அவளுடன் அவள் அறியாமலேயே நண்பனாக இருந்தவனை எப்போது எந்த நிமிடத்திலிருந்து காதலனாக நினைக்க தொடங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அது எப்படி நிகழ்ந்தது என்றும் அவளுக்கு புரியவில்லை. சமீர் துபாயில் வேலை செய்கிறான். எழுதுவது அவனுக்கு ஒரு பேஷன். மீரா சென்னை பொண்ணு. அவளை விட சமீர் 2 வயது சிறியவன். அதனால் காதல் பற்றிய சிந்தனை அவளுக்கு அறவே இல்லை. ஆனால் சமீர் எப்போதும் அவனை தம்பி என்று கூற அனுமதிக்கவும் மாட்டான். ஏதாவது சொல்லி அவளை வம்பும் இழுப்பான். அத்தை மகளே, காதலியோ வம்புக்கு இழுப்பதைப் போல. இவளும் 2 வயது சிறியவன் என்பதால் பெரிதாக கண்டு கொள்ளவும் மாட்டாள். அவளுக்கு வந்திருக்கும் வரன் பற்றி அவனிடம் சொல்லும்போது கூட அப்போ என்னோட நிலைமை என்று கேட்டு கிண்டலடித்தான். அவன் கவிதை எழுத ஒரு கற்பனை காதலி தேவை. நான் உன்னை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நினைச்சுக்கிறேன் என்பான். நீ அடி வாங்க போற என்று சிரித்து கொண்டாலும் அவளுக்கு அந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரியாக வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. இருவரும் நெருங்கிய நண்பர்களாகிய பின் முதல் முறையாக அவன் லீவுக்கு ஊருக்கு வரப்போகிறான். அவனுக்கு பெண் பார்க்கும் படலம் நடைபெற்று கொண்டிருப்பது அவளுக்கு தெரியும். அப்போது அவளுக்கு அவனை காதலிப்பது பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லை. இருந்தாலும் அவன் வரப்போவதை நினைத்து, சந்தித்து கொள்ளப் போவதை நினைத்து அவளுக்கு அவ்வளவு உற்சாகம். அவன் சென்னை வழியாக தான் அவன் சொந்த ஊருக்கு போவதாக சொன்னான். அதனால் விமான நிலையத்தில் அவனை வரவேற்று இருவரும் சந்திக்கலாம் என முடிவும் செய்தார்கள். மிகவும் உற்சாகமாக இருந்தாள். அவனும் அதே மனநிலையில்தான் இருந்தான். இப்போது வரை அவளும் அவனை காதலிப்பது பற்றிய எந்த சிந்தனையும் இல்லை. ஆனாலும் தன் நண்பனை முதல் முறையாக சந்திக்கப் போவதை நினைத்து அவளுக்கு மிகுந்த உற்சாகம். ஆனால் கடைசியிலோ அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டு வேறு விமானத்தில் வேறு வழியில் சென்னை வராமலேயே அவனது ஊருக்கு சென்று விட்டான். அவளுக்கு ஏமாற்றம்தான். ஆனால் சரி, பரவாயில்லை, பிறகு சந்தித்து கொள்ளலாம் என்று சமாதானமும் செய்து கொண்டாள். அதான் இன்னும் 1 மாதம் இந்தியாவில் தானே இருக்கப் போகிறான். அவன் முதலிலேயே சொல்லிவிட்டான், ஊருக்கு வந்தால் ஒரு 15 நாட்களுக்கு வேலையாக இருப்பேன். சரியாக பேசவோ மெசேஜ் பண்ணவோ சந்திக்கவோ முடியாது. மேலும் பொண்ணு பார்க்குற வேலையும் இருக்குது. நண்பனுடைய திருமணம் என்று அவனுக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனால் விதி அவனுக்கு எந்த பெண்ணும் அமையவில்லை. அவளுக்கும் வரன் பேசிய இடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் பிஸியாக இருந்ததால் அவனிடம் பேசும் நேரங்களில் அவனுடைய எழுத்துக்களை படிக்க துவங்கினாள். அவனது கவிதை, கதை எல்லாமும் அவளுக்கு ரொம்பவே பிடித்தும் போனது. பிறகு ஏதோ ஒரு நாளில் அவன் வழக்கம் போல அவளை வம்பிழுத்து பேசியதை இவள் ஏதோ புரிந்து கொண்டு அவன் மேல் ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது அவளுக்கு. அதற்கு அவனுடைய பேச்சும் எழுத்தும் முக்கியமான காரணம். அவளுக்கு ஒரு ஆசையும் இருந்தது. காதலிக்கணுன்னே நினைக்காமல் நட்பாக மட்டுமே பழகி பிறகு எப்போது எந்த நிமிடம் அது காதலிக்க துவங்கினாள் என்பதே தெரியாமல் காதலித்து அப்படி ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. அது அத்தனையும் அவனிடம் பொருந்தியது. இதை அப்படியே அவனிடமும் கூறினாள். அவனும் இது ரொம்ப நல்லா இருக்கேனும் சொன்னான். பிறகு அவள், உன்னிடம் ஒரு விஷயம் வெளிப்படையாக சொல்லணும் என்றாள். மனதுக்குள்ளேயே வச்சிக்க முடியல. நான் சொன்னேனே, காதலிக்க ஆரம்பித்ததே தெரியாமல் காதலிக்கணும்னு. அந்த நபர் நீதான்னு தோணுது. உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள். அதற்கு அவனும், இல்லை சாரி டியர், நீ இந்து, நான் ஒரு முஸ்லீம். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஊர் சைடில் அப்படிதான்னு சொன்னான். இவளுக்கு வருத்தமாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, நான் ஃபீல் பண்ணதே சொன்னேன், அவ்வளோதான். எனக்கும் இந்த வயசு வித்தியாசம் சரியாக வருமானு தெரியலைன்னு சொன்னான். ப்ராக்டிக்கலாக ஒத்து வராதுன்னா எனக்கும் தோணுது. ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணேன், அவ்வளோதான், பரவாயில்லை என்றும் சொல்லிவிட்டாள். இந்த நிமிடம் வரை அவர்கள் சந்தித்து கொண்டதும் இல்லை. இது எல்லாம் வெறும் வாட்ஸ்அப் உரையாடல்கள் மட்டுமே. ஆனால் இதற்கு பின்னால் தான் அவர்கள் இன்னும் அதிகம் உரையாடல்களை தொடர்ந்தனர். இன்னும் மனதிற்கு நெருக்கமான உணர்வும் அவளுக்கும் அவனுக்கும் தான். ஒரு காதலர்களைப் போல உரையாடல்கள் தொடர்ந்தது இரவெல்லாம். நான் உனக்கு யாரு, என்ன உறவு என்று அடிக்கடி மெசேஜிலும் சமீர் கேட்பான். ஹூ ஐ எம் டு யூ என்று. இவளும் நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டு தான் என்பாள் ஒவ்வொரு முறையும். அவனை எவ்வளவு ஆழமாக காதலிக்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. பைத்தியக்காரி, பாய் ஃப்ரெண்டு மட்டும்தான் என்று தன்னைத்தானே ஏமாற்றியும் கொண்டாள்.
தினமும் ஒரு முறையேனும் கால் செய்து பேசிக்கொள்வார்கள். அப்போது ஒரு நாள் அவனுக்கு கால் செய்தபோது சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே என்ற பாடல் காலர் டியூனாக ஒலித்தது. அந்த வரிகளும் அந்த இசையும் அவளை ஏதோ செய்தது. அவள் அப்போதுதான் முதல் முறையாக அந்த பாடலையே கேட்டாள். அவன் வேறு அந்த பாடலை அவளுக்கு ஃபோனில் பாடியும் காட்டுவான். ரொம்ப பிடிக்கும் அந்த வரிகள் என்றும் கூறுவான். அதுவும் அந்த சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு விரல் கொடு அந்த வரி மிகவும் பிடிக்கும் என்பான். அவளுக்கும் அந்த வரிகள் மிகவும் பிடித்தும் போனது. தோழியிடமிருந்து அந்த பாடலில் இருந்த சில வரிகளை மட்டும் கட் செய்து ஃபோனில் அனுப்பச் சொல்லி வாங்கியும் கொண்டாள். அந்த சில வரிகளை மட்டுமே ரிப்பீட் மோடில் வைத்து கேட்பாள் இரவெல்லாம். அவளை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலும் அவனிடம் கொண்ட காதலும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவனுக்கும் இவளை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் இருந்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு சின்ன வேலையும் கிடைத்தது. வெறும் 20 நாட்கள் மட்டும்தான். ஒரு விளம்பர ஷூட்டிங்கில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை. அவள் மேல் படிப்பிற்காக கல்லூரியில் சேர ஆயத்தமாகவும் இருந்தாள். செய்து கொண்டிருந்த வேலையை விட்ட பின் எந்த நிரந்தர வேலையும் தேடவில்லை. இதுவும் அவளை தேடி வந்த வேலை. மீடியா சம்பந்தமாக படிக்கப் போவதால் நல்ல அனுபவமாக இருக்கும் என்று ஏற்றும் கொண்டாள். காலை 6 மணிக்கு கிளம்பினால் வீடு திரும்ப இரவு 7-7:30 மணி ஆகிவிடும். வேலை நேரத்தில் ஃபோன் உபயோகப்படுத்த முடியாது. இவனை ரொம்ப மிஸ் பண்ணான். ஞாயிறு ஒரு நாள் மட்டுமே ஷூட்டிங் இல்லை. அதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரச் சொன்னால் இவளை சந்திக்க. அவனுக்கு சனிக்கிழமை வேலூர் வரை ஏதோ வேலையும் இருந்தது. அதனால் சனிக்கிழமை மாலையோ இரவோ சென்னை வந்துவிட்டு ஞாயிறு ஒரு நாள் முழுவதும் இவளுடன் இருக்கலாம் என்றான். இவளுக்கு அளவில்லா சந்தோஷம். சனிக்கிழமை மாலை இவனை சந்திக்க சற்று சீக்கிரமாகவே புறப்பட்டு வந்தும் கொண்டிருந்தாள். மாலை 6 மணி இருக்கும். அவனிடமிருந்து ஃபோன் வந்தது. மிகுந்த சந்தோஷத்துடன் எடுத்து பேசினாள். ஆனால் அவனோ சென்னைக்கு வர முடியாது, ஒரு அவசர வேலையாக ஊருக்கே திரும்பி போய் கொண்டு இருக்கிறேன் என்று கூறினான். அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய்விட்டது. சொல்லியிருந்தால் 2 மணி நேரம் பயணம்தானே, நானே கூட வேலூருக்கு வந்திருப்பேனே, வந்து உன்னை பார்த்திருப்பேனே என்றும் கூறினாள். இல்லை, எனக்கே இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, அழாத, நான் கண்டிப்பாக 2-3 நாளில் திரும்பி வரேன் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான். ஆனால் அவளுக்கு பயம், எங்கே சந்திக்க முடியாமலே போய்விடுமோ என்று. ஏனென்றால் இவன் இந்தியாவில் இருக்கப் போகும் கடைசி வாரமே இதுதான். பிறகு அவன் கண்டிப்பாக உன்னை சந்திக்காமல் போக மாட்டேன் என்று சத்தியம் செய்தும் கொடுத்தான். அடுத்த ஒரு நாள் கழித்து ஃபோன் செய்து புதனன்று சென்னை வரப்போவதாகவும் சொன்னான். அன்று அவனுக்கு அவனுடைய சொந்தக்கார பையனை வழி அனுப்ப ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டிய வேலை இருந்தது. அவள் முதலில் தன்னை சந்திப்பதற்காக மட்டுமே வரப்போகிறான் என்று நினைத்து மிகவும் உற்சாகம் அடைந்தாள். இந்த ஒரு நாள் இடைவெளியில் அவளே அவனது சொந்த ஊருக்கு செல்லலாம் என்று கூட நினைத்திருந்தாள். சனிக்கிழமை இரவு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம் என்று நினைத்தாள். அன்று இரவு முழுவதும் அதே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே பாடலில் வரும் நானே வருகிறேன் என்ற வரிகளை இரவெல்லாம் தூங்காமல் பைத்தியக்காரியைப் போல கேட்டுக்கொண்டே இருந்தாள். பிறகு அவனோ ஃபோன் செய்து அதெல்லாம் வேணாம், நானே வருகிறேன் என்று அவளை சமாதானமும் செய்தான். அந்த நாளும் வந்தது. அன்றைக்கென்று பார்த்து அவளுக்கு ஷூட்டிங் முடிய நேரமும் ஆனது. அவனுக்கு வர லேட்டாகும் என்று மட்டும் மெசேஜ் செய்தாள். அவன் இப்போதுதான் நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன், நீ கிளம்பும்போது சொல்லு, எங்கே மீட் பண்ணலான்னு என்றான். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வடபழனி வந்து டைரக்டர் ஆஃபீஸில் என்னோடய வண்டியை எடுத்துக்கிட்டு தான் வரணும். அப்போ ஒன்று பண்ணலாம், வடபழனி ஃபோரம் மாலில் சந்திக்கலாம் என்றாள். சரி, வடபழனி வந்துட்டு ஃபோன் செய்கிறேன் என்றான். மீரா அலுவலகம் வந்து சேர 7 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. காலையிலிருந்து ஷூட்டிங்கில் முகமெல்லாம் வாடி போய் தலை கலைந்தும் இருந்தது. அவனை முதலில் சந்திக்கப் போகும்போது இப்படியா போவது என்று அவசரமாக தலையை வாரி பைக் பையில் வைத்திருந்த பவுடரை லேசாக போட்டு கண்ணுக்கு மையிட்டு ஓரளவு ஃப்ரெஷ் ஆனாள். அவனுக்கு ஃபோனும் செய்தாள். ஃபோனை எடுத்தவன், நீ வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பேசாமல் நாம் நாளைக்கு சந்திக்கலாமா, இன்னொரு ஃப்ரெண்டு வேற கூட இருக்காங்க, அவங்களும் ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதான் என்றான். சரி, பரவாயில்லை, ஃப்ரெண்டு கூட இருந்தால் என்ன, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க என்று கேட்டாள். அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறேன்னு சொன்னான். மீராவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அந்த அலுவலகத்திலிருந்து வெறும் 15 நிமிட தொலைவு தான். ஆனால் ரோட்டில் வச்சா சந்திக்கிறது, அலுவலகத்துக்கு கிட்டேயே வாயேன் என்றாள். அதற்கு மேல் மாலுக்கு செல்ல முடியாது, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அந்த அலுவலகம் வர வழி கூறினாள். ஆனால் அவன் இருக்கும் இடத்திலிருந்து இந்த அலுவலகத்துக்கு வர வழி இல்லை. ஒன் வே, சுற்றிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, அப்போது வடபழனி சிக்னல் கிட்டதானே திரும்ப முடியும். அங்கேயே வண்டியை நிறுத்திட்டு நண்பரின் வண்டியில் இருவரும் வந்திருந்தார்கள். லட்சுமண் சுருதிக்கு வந்துடு, அந்த சிக்னல் கார்னர் பில்டிங் பெரிய கடை, அங்கே மீட் பண்ணலாம்னு சொல்லி அவசரமாக ஃபோனை வச்சுட்டு தன்னுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பினாள். 10 நிமிட தொலைவு கூட இல்லை அந்த இடம். அவனை முதலில் சந்திக்கப் போவதை நினைத்து
அவளுக்கு நெஞ்செல்லாம் படபடுத்தது. அவ்வளவு சோர்வும் காணாமல் போய் உற்சாகம் அவளை தொற்றி கொண்டது. ஆனால் சரியான டிராஃபிக், வாகனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அவளது பொறுமையை மிகவும் சோதித்தது. அவனை சந்திக்கப் போகும் அந்த லட்சுமண் சுருதி பில்டிங் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் வந்துவிட்டது. பறக்க நினைத்த அவளால் நகரக்கூட முடியவில்லை. அவ்வளவு டிராஃபிக். அப்படியே வண்டியை நடுரோட்டிலே விட்டுவிட்டு ஓடி அந்த கடைக்குள் சென்று விடலாம் போல் இருந்தது அவளுக்கு. அவனை சந்திக்க இத்தனை நாட்களை அவள் கடந்ததை விட இந்த சில நிமிடங்களை கடக்க அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவ்வளவு டிராஃபிக். ஹார்ன் சத்தத்திலும் அவளுக்கு மட்டும் நானே வருகிறேன் என்ற பாடல் பின்னணியில் ஒலித்தது. 10 நொடியில் வரவேண்டிய இடத்திற்கு 20 நிமிடங்கள் ஆனது. அந்த தருணங்களை அவளால் வாழ்வில் என்றுமே மறக்க முடியாது. ஒரு வழியாக அந்த இடத்தை அடைந்து வண்டியை பார்க் செய்துவிட்டு முதல் தளத்தில் உள்ள அந்த கடைக்குள் அவள் கால்கள் சென்றது. அவள் கண்கள் அவனை தேடியது. அவனிடமிருந்து ஃபோன், இதோ 2 நிமிஷத்தில் வரேன், நீ கடைக்குள்ளே போனதை நான் பார்த்துட்டேன் என்றான். அவள் சும்மா அந்த கடையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கடை முழுவதும் இசை சம்பந்தப்பட்ட பொருட்கள் நிறைந்திருந்தது. ஆடியோ சிடி, வீடியோ சிடி, இசை கருவிகள், இன்னும் பல இருந்தது. அவன் படியேறி உள்ளே நுழைந்தான். அவர்களுடைய முதல் சந்திப்பு, இசை சங்கமிக்கும் இடத்தில் 2 இதயங்களின் சந்திப்பு. அவளுக்கு அவனை கண்டதுமே ஓடிச் சென்று கட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. நெருங்கி சென்று கை கொடுத்து வரவேற்றாள். அவளை கண்டதும், என்னடி இப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்க, நீ எல்லாம் எங்கள் ஊர் பக்கம் வந்தா எல்லோரும் முன்னையே தான் பார்ப்பாங்க என்றான் சிரித்து கொண்டே. என் கலரே இதுதான், ஏன் இப்படி, போதும் போதும் என்றால் வெக்கப்பட்டு கொண்டே. அட, சென்னை பொண்ணுக்கு வெக்கப்படலாம் தெரியுமா என்றான் கிண்டலாக. அவனை செல்லமாக முறைத்தாள். முறைத்து கொண்டே ரசித்தாள். அவனையே பார்த்தும் கொண்டிருந்தாள். 6 அடி உயரம், கொஞ்சம் கருமையான தேகம், கள்ளச்சிரிப்பு, குறுகுறு பார்வை. அவனை முதல் முறையாக இப்போதுதான் இவ்வளவு நெருக்கத்தில் சந்திக்கிறாள். அவன் பையில் இருந்து அவனுடைய கவிதை தொகுப்பு புத்தகத்தை எடுத்து பிரியமுடன் என்று எழுதி கையெழுத்து போட்டு அவனிடம் கொடுத்தான். காதல் கவிதை தொகுப்பு அது. அவனது கையெழுத்தின் மேலே முத்தம் கொடுக்கச் சொல்லி சின்ன குழந்தை போல அடம்பிடித்தாள். யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, நீ வா ஏதாவது வாங்கலாம் என்று சீடிகள் இருந்த இடத்திற்கு நகர்ந்தான். சிரித்து கொண்டே அவளும் அவனுடன் சென்றாள். இருவருக்கும் பிடித்த ஏ ரஹ்மான் இசை தொகுப்பு பகுதியில் நின்றார்கள். எந்த சீடியை வாங்கலாம் என்றும் தேடினார்கள். அவள் ஏ ரஹ்மான் லவ் சாங்ஸ் வாங்கலாமே என்றாள், சிறு பிள்ளை போல. அவன் சிரித்து கொண்டே செல்லமாக முறைத்து கொண்டே அதே சீடியை வாங்கி அவளுக்கு பரிசளித்தான். சரி, நான் கிளம்புறேன், வெளியே ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறாங்க என்றான். என்ன வந்தவுடனே கிளம்புற, அதெல்லாம் முடியாது, நாம் ஒன்றா சாப்பிட்டுச்சு தான் கிளம்பணும் என்று அடம்பிடித்தார். சரி என்று கீழே இறங்கி வண்டியை எடுத்துக்கொண்டு எதிர்ப்புறத்தில் நின்று கொண்டிருந்த அவனுடைய ஃப்ரெண்டிடம் சென்றார்கள். 36 வயது மதிக்கத்தக்க ஒத்த பெண்மணி. அவர்களும் இவனுடைய ஊர்க்காரர்களாம். இவனுடைய எழுத்துக்கு ஃபேன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தான். பிறகு பக்கத்தில் எங்கு ஹோட்டல்கள் உள்ளது என்று விசாரித்து சென்றார்கள். கீழே ஒரே கூட்டம், அதனால் மேலே சென்றார்கள். மேலே பஃபே மட்டும்தான் என்றார்கள். சரி பரவாயில்லை என்று 3 பேரும் உள்ளே சென்று கை கழுவ சென்றார்கள். அவனுடைய ஃப்ரெண்ட் முதலில் கை கழுவி விட்டு போய் உட்கார்ந்து விட்டார். அந்த இடத்தில் கூட இருவருக்கும் காதல். ஒருவரை ஒருவர் பார்ப்பதும் ரசிப்பதுமாக கண்ணாலேயே பேசிக்கொண்டார்கள். அங்கு அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கு முத்தம் கொடுக்க பிரியப்பட்டாள். அவனுக்கும் ஆசையாக தான் இருந்தது. யாரேனும் பார்த்து விடுவார்கள் என்று இருவரும் வெக்கப்பட்டு சிரித்து கொண்டே வந்துவிட்டார்கள். அவரவர்களுக்கு வேண்டியதை தட்டில் எடுத்துக்கொண்டு வந்து அமர்ந்தார்கள். அவளும் அவனும் அருகருகில், அவனுடைய ஃப்ரெண்ட் அவர்களுக்கு எதிரில். அவன் அவளை சீண்டுவதும் இவள் அவனை முறைக்க முடியாமல் முறைப்பதுமாக ஒரு இரகசிய காதல் காட்சி அங்கு அரங்கேறியது. அவனுடைய ஃப்ரெண்டுக்கு எதிரிலேயே பழங்கள் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வைத்திருந்தான். சாப்பிட்டு முடித்து சாப்பிட இவள் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவன் பழங்களை சாப்பிட்ட அதே தட்டில் அவளுக்கும் பழங்கள் எடுத்து வர நினைத்தாள். அவள் கை கழுவி விட்டு வருவதற்குள் அந்த வீணாய்ப்போன சர்வர் அந்த தட்டை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அவளுக்கு மிகுந்த ஏமாற்றமாகி போய்விட்டது. உனக்கென்னடா அவ்வளோ அவசரம் என்று அவனை மனதிற்குள் திட்டியும் தீர்த்தாள். அங்கு பழங்களும் தீர்ந்து போய்விட்டது. நீ சரியாகவே சாப்பிடல, ஒரு தோசை சொல்கிறேன் என்றான். ஐயோ, ஒரு முழு தோசையை என்னால் சாப்பிட முடியாது என்றாள். சரி, ஆளுக்கு பாதி சாப்பிடலாம் என்று ஆர்டர் செய்தார்கள். அவள் ஆசைப்பட்டபடியே அவனும் அவளும் ஒரே தட்டில் ஒரே தோசையை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிச்சு சாப்பிட்டார்கள். அவளுடைய அந்த அற்பத்தனமான ஆசையும் நிறைவேறியது. அவளது சின்ன விரலை அவனுடைய சின்னஞ்சிறு விரலில் கோர்த்து அவனை காதலோடு பார்த்தாள். கண்ணோடு கண் பார்த்தும் இந்த
மக்கு பயலுக்கு புரியவே இல்லை. எந்த காரணத்துக்காக அவள் அவனது சுண்டு விரலால் பற்றினாள் என்று. அவளுக்கு மட்டுமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு விரல் கொடு என்ற பாடல் வரிகள் ரகசியமாக ஒலித்து கொண்டே இருந்தது பின்னணியில். மணி அப்போது 9:30 ஆகியதால் வேறு வழி இல்லாமல் கிளம்ப மனமே இல்லாமல் கிளம்பினார்கள். அவனுடைய தோழி முன்னால் படி இறங்கிவிட்டாள். இவர்கள் பொறுமையாக நடந்து வந்தனர். அவன் அவளை குறுகுறுவென பார்த்து, என்னோட ஹைட்டுக்கு கரெக்டாக பொருத்தமாக என்னோட வாழ்க்கையில் வந்த முதல் பொண்ணே நீதாண்டி என்று சிரித்தபடி கூறி அவளது தோளில் கையை போட்டு இருவரும் ஒன்றாக படியிறங்கினார்கள். ஏண்டா, நான் ஏன் உன்னோட சுண்டு விரலை என்னோட சுண்டு விரலால் பிடிச்சேன்னு புரிஞ்சுதா என்றார். ஆமாம், எதுக்கு என்றும் கேட்டான். அவனை முறைத்தவாறே, போடா லூசு, உன்னை வச்சு ஒரு லவ் கூட உருப்படியாக பண்ண முடியாது. சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு விரல் கொடு வரி, அதுக்குள்ளே மறந்து போச்சா என்றும் கேட்டாள். ஓ அதானா என்று உற்சாகமாகி சற்றென்று அவளது கன்னத்தை கடித்து வைத்தான். அவள் சற்றும் அதை எதிர்பார்க்கவில்லை. முதல் முத்தத்தை பெறும் முன்பே முதல் செல்லக்கடியை பெற்றுக்கொண்டாள் அவனிடமிருந்து. அவளும் சற்றென்று எட்டி அவனது கன்னத்தில் பட்டும் படாமல் ஒரு முத்தத்தை கொடுத்தாள். வெக்கப்பட்டு கொண்டே, என்னடி ஒரு சின்ன குழந்தை கொடுக்கிற மாதிரி கொடுக்கிற என்று அவளை கிண்டலடித்து வம்பிழுத்தான். சீ போடா என்று வெக்கப்பட்டு கொண்டே படி இறங்கினாள் அவனது கைகளை பற்றி கொண்டே. இவை அனைத்தும் ஒரு சில நொடிகளிலேயே அரங்கேறியது. நாளைக்கு பாரு, உன் உதட்ட கடிச்சு வைக்கிறேன், நாளைக்கு இருக்கு உனக்கு என்று கூறி சிரித்து கொண்டே பார்க்கிங் நோக்கி நடந்தான். அதன் பின்னர் அவன் ஒரு ரூம் எடுத்து தங்க முடிவு செய்துவிட்டு ஃப்ரெண்டுடன் வண்டியில் கிளம்பினான். அவளும் கிளம்பினாள் அளவில்லா சந்தோஷத்துடன். அவனை பிரிய மனமில்லாமல் வீடு நோக்கி வண்டியை செலுத்தினாள். வீட்டிற்கு வந்ததும் அவனுக்கு ஃபோன் செய்து நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு கேட்டு, சரி உனக்கு பிடிச்ச கருப்பு கலரில் குர்தா ஒன்று இருக்குது, அதையே போடுறேன் என்று சொன்னாள் என்று அவளே முடிவும் செய்து கொண்டாள். அடுத்த நாள் அவளுக்கு காலேஜ் அட்மிஷனுக்கு இன்டர்வியூ இருப்பதால் ஒரு நாள் லீவு கேட்டிருந்தால் ஏற்கனவே. அதனால் நாளை அவளுக்கு ஷூட்டிங் போகும் வேலை இல்லை. நாள் முழுவதும் அவளுடன் இருக்கப் போவதை நினைத்து அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு. இரவோடு இரவாக அந்த கவிதை புத்தகத்தையும் படித்து முடித்தார். பிறகு அதை கட்டி பிடித்தவாறே தூங்கியும் போனாள். சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே பாடல் கேட்டபடியே. காலையில் நேராக காலேஜுக்கு வர சொன்னாள் அவனும் வந்துவிட்டான். பாவம், அவள் இன்டர்வியூ முடிந்து வரும் வரை அம்போவென்று தனியாக உட்கார்ந்து கொண்டும் இருந்தான். அவனுக்கு துணையாக இருந்தது அவனது மொபைலில் உள்ள பாடல்கள் மட்டுமே. அவளது வரிசை எண் அழைப்புக்காக காத்திருந்த நேரத்தில் அவ்வப்போது ஓடோடி வந்து இவனை பார்த்து விட்டும் சென்றாள், ஒரு பட்டாம்பூச்சியைப் போல. அதன் பின் அவளுக்கு முந்தைய வரிசை எண் ஃப்ரெண்டை பிடித்து நம்பரை வாங்கி இவளது எண்ணை கூப்பிடும்போது கால் செய்யும்படியும் கேட்டுக்கொண்டு இவனிடத்தில் ஓடியும் வந்தாள். அச்சச்சோ, வர அவசரத்தில் சின்ன வயசு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேனே, அதை உங்ககிட்ட காமிக்க நினைச்சேன் என்றாள். அடைச்ச, உன்னோட கவிதை புத்தகத்தையும் எடுத்து வர மறந்துட்டேனே, நைட்டே முழுசாக படித்து முடிச்சிட்டேன், அதில் எந்தெந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு காமிக்க நினச்சேன் என்றாள். கண்கள் விரிய, கைகள் படபடக்க பேசி கொண்டு இருந்தால் ஒரு சின்ன குழந்தையின் உற்சாக மனநிலையுடன். அவ்வளவுதானே, இரு, எங்கிட்டே இன்னொரு புக் இருக்குது என்று தான் பையில் இருந்து எடுத்து அவளிடம் நீட்டினாள். அவள் அதை பிரித்து எந்தெந்த கவிதைகள் மிகவும் பிடித்தது, எந்தெந்த வரிகள் ஈர்த்தது என்று சொல்லி கொண்டே இருந்தாள். புரியாத வரிகளுக்கு விளக்கம் கேட்டும் கொண்டிருந்தாள். தோழிடமிருந்து அழைப்பும் வந்தது. அடுத்து இவளது எண் தான் அழைக்கப் போகிறார்கள் என்று. அது எப்படி வந்த ஒரே நாளில் ஃப்ரெண்டை பிடிச்சி நம்பர் வாங்கிட்டு வந்த என்றான் ஆச்சரியமாக. இதில் என்ன இருக்குது, எல்லாம் ஒரே காலேஜில் ஒரே கிளாஸ் தானே படிக்க போகிறோம் என்று கண்களை சிமிட்டி விட்டு ஓடிவிட்டாள். இன்டர்வியூ முடிந்து, சரி இப்போ எங்கே போகலாம், நான் இன்னும் காலையிலிருந்து சாப்பிடவே இல்லை, கேண்டீன் போகலாமா இல்லை பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போகலாமா என்றாள். வா, மாலுக்கே போகலாம் என்று கிளம்பினார்கள். அங்கு ஹோட்டல் எதுவும் இல்லை, காஃபி ஷாப் மட்டுமே இருந்தது. அங்கே போனார்கள். இவன் தனக்கு ரசமலாய் மில்க் ஷேக் வேண்டும் என்றான். அவனும் தனக்கு அதுதான் ஃபேவரட் என்று அதையே ஆர்டரும் செய்தான். பாத்தியா, ஃபுட் விஷயத்தில் கூட நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் என்றால் கண்களை சிமிட்டியபடி சிரித்து கொண்டே. அவன் அவளை சிரித்து கொண்டே முறைத்து கொண்டே ரசித்தான். ஆமாம், ஏன் இவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருக்க என்றான். உடனே அவள், உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தான் கையோட ஒரு சின்ன பொட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்று கைப்பையில் இருந்து அந்த பொட்டை எடுத்தாள். வைத்திருந்த பொட்டை எடுத்து அதிலேயே ஒட்டிவிட்டு, கண்ணாடியை எடுத்துட்டு வரல, ஒரு பொட்டை எடுத்து வச்சு விடு என்றாள். ஏய், அதெல்லாம் வேணாம், அப்போ நீ அதை வேற மாதிரி நினச்சிப்ப என்றான். ஆனால்
அவள் விடுவதாக இல்லை. அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவள் அடம்பிடிப்பதை பார்த்து, பாரேன், நீ பொட்டு இல்லாமல் கூட அழகாக தான் இருக்க. ஃப்யூச்சரில் இப்படியே பொட்டு வச்சிக்காம தலையில் ஷாலை போட்டுக்கிட்டு இப்படியே என் கூட்ட இருக்க போகிற என்றான். அந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அவன் அவளை ஏற்றுக்கொள்வான், தன்னுடைய காதலை ஏற்று கரம் பிடிப்பான் என்றும் நினைத்தாள். நேற்று அவன் நடந்து கொண்ட விதமும் அப்படித்தான் இருந்தது. பிறகு அவனே அந்த சிறிய கருப்பு நிற பொட்டை எடுத்து வைத்தும் விட்டான். அவளுக்குள் பல வண்ண பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்தன. பொறுமையாக மில்க் ஷேக்கையும் குடித்தனர். அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதில் பேசியவர்கள் ஏதோ ஒரு கூப்பன் அவள் ஜெயித்திருப்பதாகவும் 3 நாள் கோவா, கேரளா எங்காவது இலவசமாக பயணம் சென்று வரலாம், உங்கள் கணவரோடு வந்து பரிசை வாங்கிக்கங்க என்று அலுவலக முகவரியை கூறினார்கள். அந்த அலுவலகம் அந்த மாடிலேயே இருந்தது. அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. போனை வைத்துவிட்டு வெக்கப்பட்டு சிரித்து கொண்டே அவனிடம், வரியா, போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி அந்த பரிசு கூப்பனை வாங்கிட்டு ஹனிமூன் போகலாம் என்றாள், கண்களை சிமிட்டியபடி. அவன் ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தான். அடைச்சி, சும்மா சொன்னேன்டா, ஐடி ப்ரூஃப் வர கேட்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் நீ நாட்டை விட்டே கிளம்ப போகிற என்று சொல்லியும் சிரித்தாள். அதன் பின் இருவனுக்குமே ஃபோன் வந்தது. அவளுக்கு அந்த டைரக்டர் ஏதோ வேலை சொன்னார். அவளால் மறுக்க முடியவில்லை. அவனுக்கும் அவனுடைய ஃப்ரெண்டிடமிருந்து அழைப்பு வந்தது. இருவருமே கிளம்பினார்கள். படியிறங்கி வரும் வழியில் அவளுக்கு பரிசு கூப்பன் அளிக்க ஃபோன் செய்த அலுவலகத்தையும் காண்பித்து, வரியா, போலாம் என்றால் கண்களை சிமிட்டி சிரித்து கொண்டே. அங்கு சில நிமிடங்கள் நின்றும் பேசினார்கள். நான் உனக்கு சரியா வருவேனாடி, அதெல்லாம் ஒத்து வருமா என்றான். கொஞ்சம் சந்தேகத்தோடு, கொஞ்சம் ஆசையோடு. அதெல்லாம் சரியாதான் வரும் என்றால் நம்பிக்கையோடு. இருவருமே ஆளுக்கு ஒரு திசையில் கிளம்பினார்கள். வேலை முடிந்து அவனுக்கு ஃபோன் செய்யும்போது 2:30 மணி இருக்கும். அவனுக்கும் போன வேலை முடிந்துவிட்டது. மயிலாப்பூரில் இருப்பதாக கூறினான். சரி, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணுகிறேன், இங்கிருந்து மயிலாப்பூர் கிட்டதான் என்று சொல்லி ஃபோனை கட் செய்து மயிலாப்பூர் எப்படி போக வேண்டுமென்று வழியை விசாரித்து போய் சேர்ந்தாள். அவன் சில வருடங்களுக்கு முன்பு வேலை பார்த்த அலுவலகத்தில் ஒரு நபரை பார்க்க வேண்டும் என்றான். சரி, நீயே வண்டியை ஓட்டு, நான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன் என்று வண்டியை அவனிடம் கொடுத்துவிட்டு பின்னாடி அமர்ந்தும் கொண்டாள். அதன் பின் வழி தவறி அடையாறு பக்கம் போய்விட்டார்கள். சரி, அந்த அலுவலக நண்பரும் ஃபோன் எடுக்கலை. இங்கே எங்கே போகலாம் என்றான். இங்கே கிண்டி பார்க் தான் இருக்கு என்று அங்கு சென்றார்கள். அங்கு போன அவளுக்கு ஒரே ஷாக். ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு ஒரு சனிக்கிழமை தான் அவளுடைய தோழியுடன் இங்கு வந்திருந்தாள். பல வருடங்கள் கழித்து அந்த பார்க்குக்கு. அன்னைக்கு அவ்வளவு டீசெண்டாக நிறைய குடும்பங்கள் குழந்தைகளோட நிரம்பி இருந்த பார்க்கில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் காதல் ஜோடி ஒருவர் மடியில் ஒருவர் படுத்து கொண்டிருந்தனர். அதுவும் வெட்ட வெளியில். யார் பார்த்தால் எங்களுக்கு என்ன என்றவாறு. அன்று சனிக்கிழமை என்பதால் குடும்பங்களாக வந்திருந்தார்கள். இன்று வியாழக்கிழமை குடும்பத்துடன் யாரும் வரமாட்டார்கள் என்று காதல் ஜோடிகள் நிரம்பி இருந்தது அந்த பூங்கா. அது இருவருக்குமே பிடிக்கவில்லை. என்னதான் காதலித்தாலும் இப்படியா பப்ளிக்கா யார் பார்த்தா எங்களுக்கு என்ன என்று காதலிப்பாங்க என்றும் கூறினார்கள். இதிலும் இருவருக்குமே ஒத்த சிந்தனை, ஒத்த ரசனை. கூட்டமாக இருக்கும் இடத்தில் அவளது கைப்பிடித்து நடக்கவே கூச்சப்பட்டான். பார்ப்பவர்கள் நம்மையும் இந்த மாதிரி லவர்ஸ்னு தப்பாக நினைப்பாங்க என்றான். பின் அவளுடைய ரயிலுக்கு இன்னும் நிறைய நேரம் இருப்பதால் அந்த பூங்காவையே சுற்றியும் வந்தனர். அங்குள்ள கூண்டில் உள்ள ஒரு மிருகங்களையும் பறவைகளையும் வேடிக்கை பார்த்தவரே பின் ரொம்ப தூரம் நடந்ததால் ஒரு மரத்தை ஒட்டி உள்ள மேடையில் அமர்ந்தார்கள். நிறைய பேசினார்கள். உனக்கு கேர்ள் பேபி பிடிக்குமா, பாய் பேபி பிடிக்குமா என்றும் கேட்டாள். பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும் என்றான். பாத்தியா, இதுலேயும் நம்ம 2 பேருக்கும் ஒரே ரசனை. நம்ம 2 பேருக்குமே பொண்ணு பிறந்தா நம்ம 2 பேரையும் சேர்த்து சமீரான்னு வைக்கலாம் என்றாள். அவனை குறுகுறுவென பார்த்தவாறே. அவன், நீ மட்டும் என்னை விட 4 வயசு சின்ன பிள்ளையா இருந்தா உன்னை இப்போவே தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன் என்றான். அப்போ உனக்கு என்னோட வயசு தான் பிரச்சனையா என்றால் உடைந்த குரலில். இல்லை, அப்படி இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கள் ஃபேமிலி, இந்த சொசைட்டி எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது என்று ஏதேதோ சமாதானமும் சொன்னான். அவளது முகம் வாடி போனதை பார்த்து, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், கல்யாணம்தான் கொஞ்சம் முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து முத்தமிட எத்தனித்தான். ஒரே ஒரு முத்தம் கொடுத்து கொள்கிறேனே என்று அனுமதியும் கேட்டான். அதெல்லாம் முடியாது, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா முத்தம் கொடு என்றார். அது என்னடி கணக்கு? நீ எனக்கு கன்னத்தில் முத்தம் கொடுக்கலாம், நான் உனக்கு கொடுக்கலாம், ஆனால் உதட்டு முத்தம் மட்டும் கொடுக்கக்கூடாதா என்றான். ஆமாம், ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணலாம், கன்னத்துலேயோ நெத்திலேயோ முத்தம் கொடுக்கலாம், அது தப்பில்லை, ஆனால் இது தப்பு என்றாள். ஆமாம், நாம் சந்திக்கிறப்போ ஹக் பண்ணுவேன்னு நீயும் பல தடவை சொல்லியிருக்க, நானும் பல தடவை சொல்லியிருக்கேன்.
ஆனால் இன்னும் ஒரு தடவை கூட ஹக் பண்ணலை என்றால் வருத்தமாக. சரி, இப்போ ஹக் பண்ணலாம் என்றான். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவனது கால்களின் மீது அவளது கால்களை வைத்து அவன் கைப்பிடித்து அவன் கால்களின் மீதேறி அவனது கழுத்தை கட்டி கொண்டு அவனை கண்ணோடு கண் பார்த்தாள். அவனிடமிருந்து முத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் அவளுக்கும் ஆசைதான், ஏன் அவனுக்கும் ஆசைதான். ஆனால் அது எதுவும் அரங்கேறாமல் நொடி பொழுதில் அரங்கேறிய அந்த காட்சி நொடி பொழுதிலேயே முடிந்தும் போனது. அதன் பின் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். அவளுக்கு இப்பொழுதும் நம்பிக்கை இருந்தது, அவளுடன் திருமணம் நடைபெறும் என்று. அதனால்தான் தன் காதலை வார்த்தையால் சொல்லி புரிய வைப்பதை விட சைகையால் சொல்லி புரிய வைக்க முடியும் என்றும் நம்பினாள். அதனாலேயே குறைந்தபட்சம் கன்னத்திலாவது முத்தம் கொடுக்க அனுமதியும் கொடுத்தாள். பிறகு அங்கிருந்து கிளம்பி எக்மோர் ரயில் நிலையம் நோக்கி வண்டியை செலுத்தினார்கள். அந்த ஏரியா பீச் ரோடு போல அமைதியாக விசாலமான சாலையை கொண்டிருந்தது. அந்த மாலை பொழுதும் சுற்றியிருந்த மரங்களும் சில்லென்ற காற்றும் ஒரு ரம்மியமான சூழ்நிலையாக அமைந்தது. அவன் அருகில் சற்று நெருக்கமாக அமர்ந்து அவனை கட்டியும் கொண்டாள், மிகுந்த தயக்கத்துடன். அந்த பயணத்தின் இடையே அவன் பலமுறை அவனிடம் ஐ லவ் யூ என்றான். அவளும் பதிலுக்கு சொல்லிக்கொண்டே அவன் தோளில் சாய்ந்தபடியே பயணித்தாள். அவனுடன் அந்த ஏரியாவை கடந்த பின்பு டிராஃபிக்கான பகுதி வந்துவிட்டது. இவள் இயல்பு நிலைக்கு திரும்பி தள்ளி உட்கார்ந்தும் கொண்டாள். பின் ரயில் நிலையத்தை அடைந்து டிக்கெட் வாங்கினார்கள். 7 மணி வாக்கில் ரயில் புறப்படும். இப்போது மணி 5:30 தாண்டியிருந்தது. இருவருமே கைகோர்த்து ரயில் நிலையத்தை ஒரு சுற்றி வந்தார்கள். அப்பொழுது அவள், ஏண்டா இப்போது நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற, மற்றவங்க பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்றாள். இல்லை, அது வேற இது வேற. பார்க்கில் சும்மா கையை பிடிச்சி நடந்தாலே அங்கே இருந்த மற்ற லவ்வர்ஸ் மாதிரி தான் நம்மளையும் தப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. வழி அனுப்பி வைக்க வர்ற நிறைய பேர் கையை பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க. அவங்க காதலர்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்றான். அதற்குள் ஒரு சுற்றி துவங்கிய இடத்திலேயே அடைந்தார்கள். அவனது வீட்டிற்கு ஃபோன் செய்து டிக்கெட் வாங்கியாச்சு, இரவு ரயிலேறி காலை வந்து விடுவேன் என்று கூற வெகு நேரம் பேசி கொண்டிருந்தான். அவள் அவனையே பார்த்து கொண்டு அவன் பேசுவதையே ரசித்து கொண்டும் இருந்தாள். ஒத்த சிந்தனை, ஒரே விதமான ரசனை, இவளுடைய விருப்பப்படியே அவனுடைய குணாதிசயங்கள், அவனது உயரம், இது அனைத்துமே அவனை மேலும் மேலும் காதலிக்கச் செய்தது. மறுபடியும் வண்டியை எடுத்துக்கொண்டு எக்மோரை சுற்றி வரலாம் என்று புறப்பட்டார்கள். சுற்றி வந்த பிறகு ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு சென்றார்கள். மெனு கார்டை அவளிடம் நீட்டி, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு என்றான். அவளோ அதை வாங்கி பார்த்துவிட்டு, எனக்கு எது சொல்றதுனே தெரியல, அதனால் எனக்கு சேர்ந்து நீயே ஆர்டர் பண்ணு என்று மெனு கார்டை அவனிடமே நீட்டினாள். அவன் வாங்கி பார்த்துவிட்டு 2 வெண்ணிலா மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம், 2 ஃப்ரூட் சாலட் ஆர்டரும் செய்தான். அது வரும் வரையில் பேசி கொண்டிருந்தார்கள். இப்போது அவள் ரொம்ப எமோஷனாகி அழ ஆரம்பித்து விட்டாள். என்னை விட்டுட்டு போகாதடா என்றும் அழுதாள். என்னை பார்த்தா உன்னை தவிர வேறு யாரும் இவ்வளவு புரிஞ்சு பார்த்துக்க முடியாது என்றும் கூறினாள். அவள் கையை பற்றி, முதல்ல கண்ணத்தோட அழுத நிறுத்து, இப்போ நான் எங்கே போகிறேன், ஊருக்கு தானே திரும்ப வருவேன், உன்னோட வாழ்க்கை பூரா எப்பவும் உன் கூட இருப்பேன், ஒரு நண்பனாவது இருப்பேன்னு வாக்குறுதியும் தந்தான். இனிமேல் நீ எப்பவும் அழமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணும் என்றாள். தைரியமாக இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அழக்கூடாது, ஊருக்கு போய் உனக்கு சில புக்ஸ் அனுப்புகிறேன், அப்படி அதெல்லாம் படி என்றும் கூறினான். அதற்குள் வெண்ணிலா மில்க் ஷேக்கும் ஃப்ரூட் சாலட்டும் வந்துவிட்டது. அவள் அந்த மில்க் ஷேக்கின் மேல் இருந்த ஐஸ்கிரீமை எடுத்து ஃப்ரூட் சாலட்டில் கலந்து சாப்பிடச் சென்றாள். அட, நானும் இப்படி தான் சாப்பிடுவேன் என்றான் அவன். நான் செய்ய நினைச்சேன், அதுக்குள்ளே நீ செஞ்சிட்ட என சொல்லி ஆச்சரியப்பட்டான். மறுபடியும் ஒரே விதமான ரசனை உள்ளதை சொல்லி ஆச்சரியப்பட்டாள். இவர்கள் இருவருமே வாழ்க்கையில் இணைந்தால் இருவரும் அந்யோன்யமான தம்பதிகளாக மேட் ஃபார் ஈச் அதராக இருக்க முடியும்னு சொன்னாள். இப்போதும் அவன் என்றாவது ஒரு நாள் இவளுடைய காதலை ஏற்றுக்கொள்வான் எனவும் நினைத்தாள். அவனை நேரில் சந்திக்கும் முன்பு இத்தனை நம்பிக்கையும் இத்தனை காதலும் அவளுக்கு இல்லை. அவன் மேல் இத்தனை காதல் உள்ளதை அவளே உணரவும் இல்லை. அவன் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறும்போதும் கூட அவன் பிராக்டிக்கலாக சொல்வது சரி என்றும் நினைத்தாள். ஆனால் அவனை நேரில் சந்தித்த பின்பு அவனை காதலனாக அல்ல, கணவனாகவே பார்க்க தொடங்கிவிட்டாள். அவன் மீது அளவு கடந்த அன்பை அவள் அறியாமலேயே வைத்தும் விட்டாள். ரயிலுக்கு நேரமானதால் இருவருமே ரயில் நிலையம் நோக்கி பயணித்தார்கள். ரயிலும் தயாராக இருந்தது. இன்னும் 15 நிமிடத்தில் புறப்பட்டுவிடும்.
அவனிடம் பேச துவங்கினாள். ப்ராக்டிக்கல் திங்குன்னு பேரில் உன்னை நீயே ஏமாற்றிக்காத. உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீயும் என்ன லவ் பண்ணுற, ஆனால் அதை வலுக்கட்டாயமாக மறைக்கிற. இப்போ என்ன உனக்காக நான் வேணா மதம் மாறிக்கிறேனே. எனக்கு உன் கூட இருக்கிறது தான் முக்கியம், அதை தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை என்று எவ்வளவோ சொல்லி அவனுக்கு புரிய வைக்க நினைத்தாள். அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதற்கு அவனிடம் 1000 காரணங்கள் இருந்தது, அவளை சமாதானம் செய்வதற்கு. ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்ள ஏனோ அவனுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கவில்லை. அவளின் காதல் தப்பா, காதலித்த விதம் தப்பா, காதலித்த நபர் தப்பா, அவள் காதலித்ததே தப்பா இல்லை மொத்தமாக காதலே தப்பா என்று புரியாமல் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். ஆனால் அவனால் மட்டுமே ஏனோ அந்த சமாதான வார்த்தைகளை அவளுடைய முகத்தை பார்த்து சொல்ல முடியவில்லை. அவளது கண்களை அவளால் ஏறெடுத்தும் பார்த்து பேசவும் முடியவில்லை. அவளுக்கோ அவன் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்வது கூட கவலையாக இல்லை. இன்னும் சில நிமிடங்களில் விட்டு பிரிந்து செல்லு விடுவான் என்பதை மட்டுமே பெரிய கவலையாக இருந்தது. அவளுக்கு எதிர்காலத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவளுடைய காதல் கைகூடும் என்று பைத்தியக்காரத்தனமாக நம்பிக்கை அவளுக்கு. அந்த நொடி அவன் அவளை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது. நிமிடங்கள் எல்லாம் நொடிகளாக கடந்து சென்றது. அவனும் அவள் வாழ்வில் இருந்து கடந்து சென்று விடுவான் என்பதை அறியாமல் அவன் கைகளை பிடித்து கொண்டு அவனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டும் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டும் இருந்தாள். உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருது தெரியுமா? உனக்கு 20 எனக்கு 18 படம் இருக்குல்ல. இந்த படத்தில் டைட்டில் அப்படியே நமக்கும் அப்ளை பண்ணலாம். எனக்கு 20 உனக்கு 18, என்னை விட நீ 2 வருஷம் சின்ன பையன் என்று சொல்லி சிரித்துவிட்டு இந்த படத்தில் ஒரு பாட்டு வருமே, 6 அடி உயரம் அழகிய புருவம் ஆப்பிள் போலே இருப்பானே, அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது என்றான். என்னை பார்த்தா உனக்கு ஆப்பிள் மாதிரியாக இருக்குது, நானே சப்போட்டா கலரில் இருக்கேன் என்றான். ஆக்சுவலி எனக்கு ஆப்பிள் பிடிக்காதுடா, சப்போட்டா தான் பிடிக்கும். எப்போ ஜூஸ் ஷாப்புக்கு போனாலும் சப்போட்டா மில்க் ஷேக் தான் குடிப்பேன் என்றால் கண்களை சிமிட்டியபடி சிரித்து கொண்டே. ரயில் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. சற்றென்று எதிர்பாராத நேரத்தில் அவளை அணைத்து முத்தமிட்டு விடை பெற்று சென்றான். அவள் பிரிந்து செல்லும் அந்த நேரத்தில் இதற்காக அவனை கோபித்து கொள்ளவும் முடியவில்லை அவளால். அவளுக்கும் அந்த முத்தம் பிடித்தே இருந்தது. அதுவே அவனுடைய கடைசி சந்திப்பும் கடைசி முத்தமாகவும் முடிந்து போகும் என்று அவள் அறியவில்லை. அவளுடைய முதல் சந்திப்பே முதலும் கடைசியுமான சந்திப்பாகும் என்று அறியாமலேயே கண் கலங்கி கை அசைத்து விழி மூடாமலேயே வழி அனுப்பி வைத்தாள் அவனை. ரயில் முன்னோக்கி சென்றது. அவள் மனமோ பின்னோக்கி சென்றது. அவளது கால்கள் தன்னிச்சையாக அவளது வண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தும் சென்றது. சற்றென்று நின்றாள். எதையோ தேடினாள். எதையோ தொலைந்த ஒரு உணர்வு. கைப்பையை மறந்து விட்டானா என்று நினைத்து 2 தோள்களையும் மாறி மாறி திரும்பி பார்த்தாள். அது அவள் தோளில்தான் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒருவேளை வழக்கமான பெரிய ஹேண்ட்பேக்கை விடுத்து இந்த சிறிய பையை எடுத்து வந்ததால் இந்த உணர்வோ என்றும் நினைத்தாள். ஒருவேளை செல்போனை தொலைத்து விட்டேனோ என்ற சந்தேகம் அவளுக்கு. பைக்குள் கையை விட்டு துளாவினாள். அதுவும் அதற்குள் தான் இருந்தது. தன் 2 உள்ளங்கைகளையும் மாறி மாறி வெறித்து பார்த்தாள். அப்படி என்னதான் தொலைந்து போனது என்று. அதன் பின்னரே அவளுக்கு உணர்ந்தது, தொலைந்தது போனது அவளது கையை பற்றியிருந்த அவனுடைய கைகள் என்று. காலையிலிருந்து அவனது கையை பற்றியிருந்த அவளது கை அதை காணாமல் தேடுகிறது என்று அப்போதுதான் புரிந்தது அவளுக்கு. அப்படியே ஏதோ பித்து பிடித்தார் போல ஒரு மனநிலையில் தன்னிச்சையாக நடந்து சென்று வண்டியை எடுத்து சென்றாள். வண்டி சீட்டில் அவன் உட்கார்ந்திருந்த இடத்தை தடவியும் பார்த்தாள். தனியாக வண்டியை ஸ்டார்ட் செய்து வீடு நோக்கி சென்றாள். தனியாக அந்த வண்டியில் செல்வது வழக்கம்தான் என்றாலும் அன்று மட்டுமே வெறுமையாக உணர்ந்தாள். கண்கள் கலங்கியது. அவன் இனி நீ அழவே கூடாது என்று சொன்னதை நினைத்து பார்த்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு நேற்று அவனை சந்தித்ததிலிருந்து இந்த நிமிடம் வரை நடந்ததை எல்லாம் நினைத்து கொண்டே வீடு போயும் சேர்ந்தாள். அவளுக்கு அதிகமான சந்தோஷமும் அளவுக்கு அதிகமான சோகமும் ஒரு சேர அவளிடம் இருந்தது. வீட்டுக்கு வந்து விட்டேன் என்று அவனுக்கு கால் செய்து சொன்னாள். மிஸ் யூ டியர், நாளைக்கு ஊருக்கு போயிட்டு கால் பண்ணுறேன், குட் நைட் என்று பதில் அவனிடம் இருந்து. அவனுக்கு இவள் எந்த பரிசும் பொருளையும் தரவில்லை. இவள் நினைவாக இவளுடைய நினைவுகளை மட்டுமே பரிசளித்தும் இருந்தாள். அவன் நினைவுகளோடு அப்படியே தூங்கியும் போனாள். அதே சின்னஞ்சிறு ரகசியமே பாடலை கேட்டுக்கொண்டே. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு இவள் ஷூட்டிங் போய்விட்டாள். மதிய உணவு இடைவேளையில் அவனுக்கு ஃபோன் செய்து ஊருக்கு பத்திரமாக போய் சேர்ந்து விட்டானா என்று மட்டும் கேட்டுவிட்டு இரவு வீட்டு சென்றதும் பேசுகிறேன் என்று ஃபோனை வைத்து விட்டாள்.
வேலை முடித்து வீட்டுக்கு செல்ல இரவு 8 மணி ஆகிவிட்டது. வீட்டுக்கு போனவுடனே அவளுக்கு மெசேஜும் செய்தால். ஹாய் டியர், மிஸ் யூ என்று பதிலும் வந்தது அவளிடமிருந்து. மீ டூ, என் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கு, என் நினைப்பு எல்லாம் உன்னை பற்றி மட்டும்தான் என்றாள். நானும் நேற்று நடந்ததையெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் என்றான். அதேதான் நானும் என்றாள். ஏதோ ட்ரக் அடித்த மாதிரி ஒரு ஃபீல். அட பாவி, ஆமாம், காதல் போதையா காதல் மயக்கமா தெரியல, கிர்ன்னு இருக்கு என்றான். நீ 2-3 லைனில் புக் ரிவ்யூ போடு ஃபேஸ்புக்கில் என்றான். அது இன்னொரு தடவை ரசித்து பொறுமையாக படித்து போடணும். சரி, நீ அடிக்கடி கேட்பியே ஹூ ஆம் ஐ டு யூ என்று, அதை இப்போ கேளே ப்ளீஸ் என்றாள். ஹூ ஆம் ஐ டு யூ என்றான். அவனும் கேட்டான். ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தையில் பதிலளித்தாள். எனக்கு அப்படிதான் தோணுது. தேங்க்யூ ஸோ மச் டியர் என்றாள். முதல் நாள் சந்திப்பு நம்ம ஹனிமூன், 2வது நாள் வி லிவ்ட் ஹாப்பிலி டுகெதர். இப்போ நீ வேலைக்காக வெளிநாடு போகிற, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது என்றாள். யா என்று அவனும் ஆமோதித்து, ஃபர்ஸ்ட் டே நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஆனால் செகண்ட் டே நான் லிட்டில் ப்ராக்டிக்கல் என்றான். போடா, எனக்கு ப்ராக்டிக்கல் கொஞ்சமும் பிடிக்கல என்றாள். ஆமாம், ஆனால் அதுக்கு அந்த பார்க் சரியான இடம் இல்லை என்றான். ஆமாம், அதையே தான் நானும் சொல்ல வந்தேன். பாத்தியா, இப்போவும் நமக்குள்ள ஒரே மாதிரி தாட் தான். லேட்டஸ்ட் வெர்ஷனில் சொன்னால் நமக்குள்ள செம கெமிஸ்ட்ரி. ஓல்டு ஸ்டைலில் சொன்னால் 2 பேருமே ரொம்ப அந்யோன்யம். நாம் மேட் ஃபார் ஈச் அதர்டா என்றாள். ஹாஹாஹா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான். இனிமே எக்மோர் போனாலோ, கிண்டி பார்க் போனாலோ, சரவண பவன் போனாலோ உன்னோட ஞாபகம் தான் வரும் என்றான். அப்போ மற்ற டைம்லலாம் என் ஞாபகம் வராதா என்றாள். ஹாஹாஹா, நல்ல பேச கற்றுக்கிட்ட நீ என்றான். உன் கூட சேர்ந்துட்டேன்ல, இனிமே பேச்சு கூட கவிதையாக தான் இருக்கும் என்று சொல்லி சிரித்துவிட்டு, சரிடா, நான் 6 மணிக்கு ஷூட்டிங் போகணும் என்றாள். அவன் ஒரு புகைப்படத்தை அனுப்பி, நேற்று இந்த வழியாக போனோம்ல என்றான். ஆமாடா, ஏன் என்றார். இல்லை, இந்த ஃபோட்டோ பார்த்தேன், சும்மா தோணுச்சு என்றான். டேய், மனசுக்குள்ளே இவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், அது இதுன்னு பேசுகிறேன்னு சுத்தமாக பிடிக்கல. என்ன வேணும்னாலும் நடந்துட்டு போகட்டும்டா, அதுக்கு நான் பொறுப்பு. ஐ வில் நெவர் பிளேம் யூ பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் என்றாள். சரிடி, இப்போ தூங்கு, காலையில் சீக்கிரமாக போகணும்னு சொன்னல, இப்போ எனக்கும் தூக்கம் வருது என்றான். பாத்தியா, இதுவும் சேம் ஃபீலிங், எனக்கும் தூக்கம் வருது, வா சேர்ந்து தூங்கலாம். நீ அங்கே, நான் இங்கே என்றாள். பி வித் மீ ஃபார் எவர், டோன்ட் கோ அவே ஃப்ரம் மீ என்றாள். நீங்கள் போக சொன்னாலும் போக மாட்டேன். ஐ லவ் யூ, குட் நைட். இதோடு முடிந்தது அன்றைய வாட்ஸ்அப் உரையாடல்கள். அடுத்த நாள் முழுவதும் அவளால் ஆன்லைன் வரவே முடியவில்லை. இரவு 9:30க்கு தான் அவனுடைய மெசேஜை பார்த்தாள். என்னடா, பேக்கிங் பண்ணியாச்சா, என்ன பண்ணுற என்றால் பதில் எதுவும் வரவில்லை. அடுத்த நாள் காலை 7 மணிக்கு கிளம்பியாச்சு என்று ரிப்ளை வந்தது. ஹாப்பி ஜர்னி, ஊருக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணு, ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டு ஷூட்டிங் கிளம்பி விட்டாள். அடுத்த நாள், ஓய் ரீச்டா என்றாள். வந்தாச்சு. பழையபடி அதே டென்ஷனான வாழ்க்கை. அச்சச்சோ, அப்படி சொல்லாத, நான் தான் இருக்கேன்ல, இப்போ காலேஜ் அட்மிஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கேன்டா, சாரி வந்து பேசுகிறேன் என்று கிளம்பிவிட்டாள். அதன் பின் மாலையும் அந்த ஷூட்டிங் வேலையாக போய்விட்டாள். மெசேஜ் கூட அனுப்ப அவளால் முடியவில்லை. ஏ, எங்கே இருக்க, என்னடி பண்ணுற? அவன் மனது அவளையே தேடியது. இன்னும் வீட்டுக்கு போகலடா, போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன் என்று பதில் அனுப்பினாள். அவளுடைய இந்த இனிமையான காலத்தை அவனுடைய வேலை பெரும்பாலும் அபகரித்து கொண்டது. வீட்டுக்கு சென்றதும் சரியாக பேச முடியவில்லை. அடுத்த நாள் காலையும் 6 மணிக்கு புறப்பட வேண்டும் என்பதால் சீக்கிரமாகவே தூங்கியும் விட்டாள். ஒரு வழியாக அடுத்த 2 நாட்களில் ஷூட்டிங் வேலைகளும் நல்லபடியாக முடிந்துவிட்டது. ஏ, பேசாமல் நீ சென்னைக்கே வந்துடுடா, இங்கே ஒரு வேலை தேடிக்கோ. நான் தினமும் காலேஜுக்கு பாய் ஃப்ரெண்டு கூட போய் இறங்கினா எவ்வளவு கெத்தாக இருக்கும் என்றால் சிரித்து கொண்டே. நான் காலேஜ் சேர்ந்துட்டேன், இல்லைனா நான் கூட அங்கே ஒரு ஜாப் தேடி வர முடியும். இப்போது 2 வருஷம் எங்கேயும் நகர முடியாது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா என்றால் வருத்தமாக. ஏ, ஃபீல் பண்ணாதடி, ஐ வில் பி வித் யூ ஆல்வேஸ் என்று சமாதானப்படுத்தினான். அதன் பின் தினமும் காலை சீக்கிரமாக காலேஜ் செல்வதால் வெகு நேரம் இரவு வாட்ஸ்அப் உரையாடல்கள் குறைந்து போயின. அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விலகிச் செல்வது போல உணர்ந்தாள். சரி, அவனும் பிஸி அதுதான் என்று தன்னையே சமாதானப்படுத்தியும் கொண்டாள். நீ எப்படா திரும்ப இந்தியா வருவ? இதுக்கு மேலே பிப்ரவரியில் தான் முடியும் என்றாள். எல்லோரும் காதலர் தினம் வர்றதுக்காக பிப்ரவரிக்காக காத்திருப்பாங்க. நான் என் காதலனை சந்திக்கவே பிப்ரவரி வரைக்கும் காத்திருக்கணும் என்றால் வருத்தமாக. அவனிடமிருந்து வெகு நேரம் பதில் எதுவும் வரவில்லை. என்னடா, ஒரு கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, கால் பண்ணுடா, பேசி எவ்வளோ நாளாச்சு என்றாள். ஷுவர், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு என்றான்.
ஆனால் ரொம்ப நேரமாக ஃபோன் வரவே இல்லை. மாடியில் இவன் காதலுக்காக காத்திருந்தவள், ஏய் இப்போ நான் கீழே போகணுண்டா, கால் பண்ண போறியா இல்லையா, நீ ரொம்ப மாறிட்ட என்றாள். ஓய் அடி வாங்க போற என்றான். வா வா அடிக்கவாச்சும் இங்க வா என்றாள். பிறகு சில தினங்களில் ரம்ஜான் நோன்பும் ஆரம்பமானது. ஏன் நீ ரம்ஜானுக்கு நோன்பு வைப்பியா? ஆமாம், ஏன் கேட்குற என்றாள். இல்லை, நீ நோன்பு வச்சா நானும் வைக்கலான்னு தான் கேட்குறேன். ஏ லூஸு, அதெல்லாம் வேணாம், சொன்னா கேளு என்றான். இல்லடா ப்ளீஸ், என்னை கட்டாயப்படுத்தாத. நான் நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணது தான் என்று அவளும் அவளுடன் சேர்ந்து நோன்பு வைத்தாள். அவளுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் பெரிதாக இல்லை. ஆனால் அவன் அங்கே சாப்பிடாமல் இருக்கும்போது இவள் இங்கே எப்படி சாப்பிட முடியும்? அவள் ஒரு பைத்தியக்காரி. அவனை கணவனாகவே நினைக்க ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்ல ஆரம்பித்தான். இவள் அனுப்பிய நிறைய மெசேஜ்களுக்கு பதில் வரவே இல்லை. ஏண்டா பார்த்துட்டு ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டியா என்று சண்டையும் போட்டாள். நான் மெசேஜ்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன் என்றான் அவன். அது தெரியும், அதான் ப்ளூ டிக்கு காமிக்குதே என்றால் கோபமாக. அவனும் சிரித்தான். என்னடா சிரிக்கிற லூசு, நீ ரிப்ளை பண்ணனாலும் நான் உன்னை இன்னும் அதிகமாக லவ் பண்ணுவேன் என்றால் சிறு பிள்ளை போல. மறுபடியும் ஹாஹாஹா என்று பதில் அனுப்பிவிட்டு எனக்கு அது தெரியும் என்றான். பிறகு அவள் நோன்பு வைப்பதில் சில சந்தேகங்களை கேட்டு தெரிந்தும் கொண்டாள். ஏன் இப்படி பண்ணாத, ஃபாஸ்டிங் எல்லாம் வேணாம், சொன்னா கேளு, நீ இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கோபம்தான் வருது என்றும் கூறினான். அச்சச்சோ, நோன்பு வைக்க ஆரம்பிச்சாச்சு, இப்போ பாதியில் விடுறது தப்பு என்று சொல்லி பிடிவாதமாக நோன்பும் வைத்தாள். அதன் பின் இரவு நேரங்களில் சாப்பிடியா என்று மட்டும்தான் மெசேஜ் வரும். அதன் பின் நான் வெளியே போகிறேன், வேலையாக இருக்கிறேன் என்று ஏதேதோ சொல்லி சரியாக பேசவே இல்லை அவன் மெசேஜில் கூட. அவனுடைய கவிதைகளையும் கதைகளையும் படித்து அவனிடம் சிலாகித்து கொள்வாள். அதை படித்துவிட்டு அவளுக்கு தோன்றியதையும் சொல்வாள். என்னடா நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, நான் சொன்னது நல்லா இருக்கா இல்லையா என்றாள். நல்லதான் இருக்கு என்றான் அவன். எதுக்கு இப்படி வேண்டா வெறுப்பா பேசுகிற? என்னவோ பண்ணு போ, ஆனால் நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது. நீ என்ன டியர்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? கடைசியாக டியர்னு எப்போ சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் ஆஃபீஸில் வேலையாக மாட்டிக்கிட்டேன், நிறைய ப்ரெஷர் என்றான். சரி ஓகே, பட் அதை தான் ஆஃபீஸ் டைம். சரி விடு, நான் எதுவும் கம்பல் பண்ணலை. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பழையபடி பேசு. அதுவரை நான் நினைவுகளோடு வாழ்ந்துக்கிறேன் என்றாள். அடுத்த நாள் இரவு, அதுக்குள்ளே நான் உனக்கு அழுத்து போயிட்டேன்ல, அதான் உனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ண தோணலை. ஆனால் இதெல்லாம் என்னோட காதலை எந்த விதத்துலையும் மாற்றாது. ஆனால் நீ இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. இதுக்கு மேலே உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உன்னை எவ்வளவோ லவ் பண்ணுறேன், எவ்வளவோ மிஸ் பண்ணுறேன் என்றாள். எனக்கு தெரியும், எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் என்ன லவ் பண்ணாத, இப்படி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காத. அஸ் ஏ ஃப்ரெண்டாக உங்ககிட்ட நான் எப்பவும் இருப்பேன், இதுதான் முதல்ல இருந்தே நான் சொல்கிறேன் என்றான். நீ என்னை விட்டு இவ்வளோ தூரம் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, உன்னோட வேலை அப்படி. ஆனால் மனசளவில் தூரமாக போயிட்ட மாதிரி இருக்குது, அதுதான் கஷ்டமாக இருக்குது என்றாள். ஆனால் இப்போல்லாம் நிஜமாகவே நிறைய வேலை, புரிஞ்சுக்கோ என்றான். நிறைய விஷயம் உன்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், ஆனால் நீ எப்போவுமே பிஸியாக தான் என்றாள். நான் என்ன பண்ணட்டும், இப்போவும் நான் பிஸி தான் என்றான். இப்படியே அவளிடம் கேட்டு கேட்டு ஒரு கட்டத்தில் அவளுக்கு அலுத்து போய்விட்டது. மறுபடியும் ஃப்ரெண்டாக மட்டுமே இருக்க முடியாது, ஃப்ரெண்ட் காதலியாக மாறலாம், ஆனால் காதலி மறுபடியும் ரிவர்ஸ் கியர் போட்டு ஃப்ரெண்டாக மாற முடியாது என்று எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க நினைத்தாள். ஆனால் அவனோ எதையோ புரிந்து கொள்ளவில்லையா, இல்லை புரிந்து ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று இவளுக்கும் புரியவில்லை. ஒரு கை ஓசை போல வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு பக்கம் இவள் அனுப்பிய மெசேஜ்கள் மட்டுமே இருந்தது. அவனிடமிருந்து வரும் பதில்கள், மெசேஜ்கள் அரிதாகவே ஆனது. அவன் மறுபடியும் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்பதை மட்டுமே கூறியும் வந்தான். ஆனால் அவளோ கல்யாணம் தானே பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன், நான் ஆல்ரெடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ என்னை கல்யாணம் பண்ணலைனாலும் லவ் பண்ணுவேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். நீ இப்படி பண்ணால் நான் உனக்கு ரிப்ளை கூட பண்ணவே மாட்டேன் என்றும் கூறினான். இதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணு, காலையில் இருந்து எத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடாததா என்றாள். எனக்கு தெரியும், நீ என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்றாள். நீ இப்படி பண்ணாததான் நான் சொல்கிறேன், அதுக்கு பேர் அவாய்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை என்றும் கூறினான். நான் காலையிலிருந்து அழுதுகிட்டே இருக்கேன், அதை பற்றி உனக்கு என்ன? நீ ஆரம்பத்தில் இருந்தே கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்ன, ஆனால் உன்னோட மெசேஜில் லவ், ரொமான்ஸ், கேலி, கிண்டல் எல்லாமே இருந்துச்சு. இப்போ எங்கே போச்சு அதெல்லாம் என்றால் களைத்து போய். இப்போது கேர் இருக்குது, உன்னை பிடிக்கும், ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணாத, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் என்று முடித்தும் கொண்டான்.
அவள் அழுதபடியே உறங்கியும் போனாள். சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே பாடலை கேட்டபடியே மறுபடியும் இவள் தன்னுடைய காதலை புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் மறுபடியும் அவன் இன்னும் விலகிச் சென்று கொண்டே இருந்தான். அப்படியே 2 மாதங்களும் ஓடிவிட்டன. அவன் அவளை விட்டு வெகுவாக விலகி போயும் இருந்தான். திடீரென ஒரு நாள் அவனுக்கு பெண் நிச்சயிக்கப்பட்ட விஷயம் இவள் தலையில் பேரிடியாக வந்து விழுந்தது. அதுவும் இவர்களுக்கு பொதுவான ஒரு ஃப்ரெண்டு மூலமாக, யாரோ ஒரு 3வது மனுஷன் மூலமாக இதை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கே என்று அவள் அப்படியே உடைந்து போயும் விட்டாள். அவனுக்கு 1 மாதம் முன்பே பெண் நிச்சயித்து விட்டார்கள். ஆனால் அது தெரியாமல் என்றாவது ஒரு நாள் தன்னை புரிந்து கொள்வான், தன்னுடைய காதலையும் ஏற்றுக்கொள்வான் என்று காத்திருந்தால் அப்பாவியாக, சொல்லப்போனால் பைத்தியக்காரியாக. இவனுக்கு மெசேஜ் செய்து கால் பண்ண சொல்லி பேசினாள். இப்போ என்ன பண்ண சொல்கிற? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று முகத்தில் அறைந்தது போல சொல்லிவிட்டான். அந்த நொடி அவளுக்கு செத்துவிடலாம் போல் இருந்தது. அழுதழுது அவளுக்கு அதிகமாகவே எமோஷனாகி உடம்பும் சரியில்லாமல் போய்விட்டது. 1 மாதம் ஏதோ பித்தி பிடித்தது போல வாழ்ந்து வந்தாள். அவனுடைய நிச்சயதார்த்தத்துக்கு இந்தியா வரப்போவது, எப்போது என்கேஜ்மெண்ட் என்று, எப்போது இந்தியா வருகிறான் என்றும், அதுவும் சென்னை வழியாக தான் அவன் சொந்த ஊருக்கு போகப் போவது, இதை 3வது நபர் மூலமாக அவளுக்கு தெரிய வந்தது. அவன் சென்னை வந்து இறங்கும் நாள் அவனுடைய பிறந்தநாள் வேறு. காலேஜில் இருந்து திரும்பி வரும் வழியில் அவன் முதலாக ஒரு நண்பனாக சென்னை வரை போவதாக சொன்னதையும் அந்த உற்சாகத்தையும் நினைத்து அழுது கொண்டே வண்டி ஓட்டி வந்தாள். ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சென்னை வரேனே என்ற ஒரு கேள்வியை தவிர பேசுவதற்கு வேற எந்த வார்த்தையும் இல்லை அவளிடம். அசிய ஃப்ரெண்டா அவனை ரொம்ப மிஸ் பண்ணான். மோர் தேன் எ லவ்வர். இரவெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அப்படியே தூங்கியும் போனாள். அவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து மெசேஜ் கூட அனுப்ப அவளால் முடியவில்லை. அவள் வாழ்வில் வந்த பின்பு வரக்கூடிய முதல் பிறந்தநாள் வேறு. அடுத்த 3 நாட்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். இவளை தவிர அனைவருமே அத்தனை மகிழ்ச்சியாக ஒரே ஆட்டம் பாட்டம் என்று குலாகித்தார்கள். காலேஜில் கல்ச்சுரல்ஸ் சின்னஞ்சிறு ரகசியமே பாடலை பாடிய சத்யபிரகாஷ் தான் சிறப்பு விருந்தினராக வந்த அதே பாடலையும் பாடினார். அதை கேட்டு அத்தனை கூட்டத்திலும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதுவிட்டாள். பிறகு அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் கிளம்பிவிட்டாள். யாரையாவது கட்டிப்பிடித்து ஓவென்று அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. ஆனால் அப்படியே யாரும் இல்லை அவள் அருகில். அப்படியே தனியாக அழுது ஓய்ந்தும் போனாள். அடுத்த நாள் நிச்சயதார்த்தம். அன்று ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை அவள் கண்களிலிருந்து. சமீருக்கே ஃபோன் செய்து திட்டினால் என்ன என்றும் தோன்றியது. இன்னைக்கு நல்லா திட்டணும், சண்டை போடணும் என்று நினைத்து கால் செய்தாள். அதே சின்னஞ்சிறு ரகசியமே காலர் டியூன் தான் ஒலித்தது. அவன் இன்னும் அதை மாற்றவும் இல்லை. அதை கேட்டதும் மறுபடியும் அது அவளை ஏதோ செய்தது. எதுவும் சொல்லாமல், ஏண்டா ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணலையா என்று மட்டும் கேட்டுவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள். அவனுடன் வெகு நாட்களாக கழித்து பேசியதாலோ என்னவோ கொஞ்ச நாள் அளவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு பிறகு அவனை கால் செய்து பழைய நண்பனைப் போலவே இயல்பாக பேசினான். இவளும் அப்போதைக்கு இயல்பாக பேசிவிட்டு வைத்தும் விட்டாள். மறுபடியும் சில தினங்கள் கழித்து அவரிடமிருந்து கால். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டாள். அவளால் முன்பு போல் இயல்பாக பேச முடியவில்லை. இயல்பாக பேசுவது போல் நடிக்கவும் முடியவில்லை. அதன் பின் மொத்தமாக அவனுடன் பேசுவதையே நிறுத்தியும் கொண்டாள். அப்படியே சில மாதங்களும் கடந்து போனது. இதோ அவனுக்கு கல்யாணம், அதுவும் காதலர் தினம் கொண்டாடும் இதே மாதத்தில். என்ன செய்துவிட முடியும் அவளால்? கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? இல்லை காதலர் தினம் வருவதை தடுக்க முடியுமா? அவருடன் சேர்ந்து கொண்டாட நினைத்த இந்த கொண்டாட்டமான நாளை கொண்டாடாமலேயே கடந்து செல்லப் போகிறாள் இவள் மட்டும் தனியாக. அவன் அவளை காதலிக்கிறானா இல்லையா, காதலித்தானா இல்லையா என்பது கூட அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக முடிந்து போனது அவளின் காதல். என்றாவது ஒரு நாள் தன் காதலை புரிந்து கொண்டு தன்னை காதலிப்பான் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தவள் இனி ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு நிமிடமாவது தன்னை காதலித்திருப்பான் என்ற நம்பிக்கையில் வாழப்போகிறாள். சமீரின் மீராவாக, கண்ணனின் மீராவை போல். ஆம், காதலுக்காக தற்கொலைகள் குறைந்து போய்விட்டது. அந்த நம்பிக்கையில்தான் காதலும் எளிதாக மறுக்கப்படுகிறது. இதோ அவளின் காதல் கதையை அவளே எழுதி முடித்தும் விட்டாள். அதுவும் அதே சின்னஞ்சிறு ரகசியமே பாடலை ரிப்பீட் மோடில் கேட்டுக்கொண்டே. அவனோடு தன் வாழ்க்கை முழுவதையும் பயணிக்க நினைத்தவள் இனி அவனுடைய எழுத்துக்களோடு பயணிக்கப் போகிறாள். கூடவே அவனுடைய எழுத்துக்களும் சேர்ந்தே பயணிக்கும். ஏற்றுக்கொள்ளப்படாத காதல் முடிவு பெறுவதும் இல்லை,
முற்று பெறுவதும் இல்லை. அவளுடைய காதல் அவளுடன் என்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அவளது இதயத்தில் மட்டும் ரகசியமாக அவள் அப்படியே தூங்கியும் போனாள். சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே பாடல் ரிப்பீட் மோடில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் மனதில் இருந்த அந்த சின்னஞ்சிறு ரகசியங்களை பாடிக்கொண்டிருந்தது ரகசியமாய். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.